ஒரு லோ ரைஸ் அபார்ட்மெண்ட் நல்ல யூடிஎஸ் வேல்யூவோட ஸ்பேஷியஸான 2 BHKங்க. ஓகேங்களா, கம்மி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வரும். இந்த ஃப்ளட் டைமில் கூட இந்த 2015 ஃப்ளட்லையும் சரி, அதுக்கு அடுத்து 2023 ஃப்ளட் டைம்லையும் சரி, இந்த கடையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளட் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா, பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் என்னோட அக்கா வீடு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். என்னோட அக்காக்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இந்த ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். KV12 இருக்குது, என்னோட அக்கா குழந்தைங்க அங்கே தான் படிக்கிறாங்க, அக்கா பொண்ணுங்க. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த ஃப்ளோர் பிளான், இந்த செட்பேக்கு, வென்டிலேஷனு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன், இந்த ஃப்ளட் இஷ்யூஸ் எல்லாமே சொல்லணும் அப்படின்றதுக்காகவே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா மழை பெஞ்ச டைமில் இங்கே தண்ணிலாம் இருக்காது, அது 100% சொல்லுவேன்னா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோ எடுக்க போகும்போது பார்ஷியல் கம்ப்ளீட்டட் ஸ்டேஜில் இருந்துச்சு. டைல்ஸ் ஒர்க், ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க், கம்ப்ளீஷன் ஒர்க்லாம் பெண்டிங் இருந்தது. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க்லேருந்து எலிவேஷன் ஒர்க்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜுக்கு அவைலபிள் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ நம்ம மறுபடியும் போய் இப்போ ரீசெண்ட் அப்டேட் வீடியோ எடுத்திருக்கோம், அதையும் வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே நம்ம சேனலில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய, எக்ஸாக்டாக மாடம்பாக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. முக்கியமாக இந்த ப்ராஜெக்ட்டை ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தோன்னே எனக்கு தோணுன விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 BHK ஃப்ளாட், ஸ்பேஷியஸான ஃப்ளாட், லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் IUDS வேல்யூவோட கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். பேசிக் கம்யூனிட்டிஸோடு இருக்குது, லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வரும். ஓகேங்களா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் செட்பேக்கில் டீவியேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட்பேக் விட்டுருந்தாங்க. ஒன் சைட் 5 feet விட்டுருந்தாங்க, இன்னொரு சைடு 5 feet விட்டுருக்காங்க. வென்டிலேஷன் விஷயத்தில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ளோர் பிளான் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். நான் எக்ஸாக்டாக எதனால் மாடம்பாக்கம்னு சொன்னேன்னா, பொதுவாக ஈஸ்ட் தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கத்துக்கு தனியாக ஒரு மவுஸ் இருக்குங்க. மாடம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக டெவலப் ஆன லொக்கேஷன். லேஅவுட் ஃபார்மேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மேப்பில் கூட பார்க்க முடியும். அந்த சின்ன சின்ன சந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரோடு, அகலமான ரோடாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் நம்ம SDP கல்யாண மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மகளுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ரோடு தான் இது. வந்து மாடம்பாக்கம் மெயின் ரோடுக்கு போகக்கூடிய ரோடு, மெயின் ரோடு இது ஆக்சுவலாக. இது அந்த மெயின் ரோட்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் தாங்க. ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா KGS ஹார்மோனி. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மள KGS ப்ரோமோட்டர்ஸ் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறதும் பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளட் டைமில் கூட இந்த 2015 ஃப்ளட்லையும் சரி, அதுக்கு அடுத்து 2023 ஃப்ளட் டைம்லையும் சரி, இந்த கடையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளட் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா, பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் என்னோட அக்கா வீடு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். என்னோட அக்காக்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இந்த ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 270 மீட்டர்ஸ் தூரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் வித்யாசம், மாடம்பாக்கம் வேலம்மாள் வித்யாசம் இருக்குது. 1.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், நம்ம தாமரை மிஸ்டன் பைபாஸ் இருக்குங்க. இந்த கடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. நான் சொல்லவே தேவையில்லை. ஹார்வின் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் இருக்குது, ஜியான் இன்டர்நேஷனல் இருக்குது, பாரத் மெடிக்கல் காலேஜ், பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, SIVET காலேஜும் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் மாடம்பாக்கம் மெயின் ரோடுக்கும் நீங்கள் இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ராஜகீழ்பாக்கம் சிக்னல் இருந்து வருது இல்லையா, KV12 இருக்குது. என்னோட அக்கா குழந்தைங்க அங்கே தான் படிக்கிறாங்க, அக்கா பொண்ணுங்க. மாடம்பாக்கம் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம ராஜகீழ்பாக்கம் சிக்னல்லேருந்து மாடம்பாக்கம் மெயின் ரோடு உள்ள வரீங்க இல்லையா, அதில் வந்து கோழிப்பண்ணை பஸ் ஸ்டாப் வரும். கோழிப்பண்ணை பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 600 மீட்டர்ஸ் தாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ். 2 பக்கமும் மெயின் ரோடு இருக்குது, 2 பக்கமுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம தாமரை மிஸ்டன் பைபாஸும் சரி, ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். முக்கியமாக பெருங்குளத்தூர், ஸ்ரீராம் கேட்வே, நம்ம OMR IT காரிடார், ஈஸ்ட் தாம்பரம் டெவலப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா OMR ITயை வச்சு தான். அங்கே ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி KGS ஹார்மோனி. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3150 ஸ்கொயர் ஃபீட் CMDA அப்ரூவ்ட் லேண்ட் ஏரியாவில் சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 BHKங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான 2 BHK. ஃப்ளோர் பிளான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த ஃப்ளோர் பிளான், இந்த செட்பேக்கு, வென்டிலேஷனு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன், இந்த ஃப்ளட் இஷ்யூஸ் எல்லாமே சொல்லணும் அப்படின்றதுக்காகவே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா மழை பெஞ்ச டைமில் இங்கே தண்ணிலாம் இருக்காது, அது 100% சொல்லுவேன் நான். ஃப்ளோர் பிளான் ரொம்ப நல்லாவே இருந்தது. 2 BHK ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. 1174 ஒன்று, 1193 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் ஒன்று. UDS வந்து பார்த்தீங்கன்னா 45% CMDA அப்ரூவ்ட் லேண்டு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம், மாடம்பாக்கம், காந்தி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் இருக்குது. இந்த வேப்பமரம் இருக்கு இல்லையா, அதான் வந்து பார்க். 2 பில்டிங் தாண்டியே இருக்குது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம்.
ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் போட்டு கொடுத்துருவாங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 போர் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் இப்போ ஆக்டிவாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாகவே 2 போர் இப்போ போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு. செப்டிக் டேங்க் இருக்குது. 3 ஃபேஸ் சிபி லைன் ஒரு வீட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. ஹேண்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரியில் வச்சிருக்காங்க. இந்த 2025 பொங்கலை உங்களோட புது வீட்டிலேருந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போகலாம். மொத்தம் இருக்கக்கூடிய 6 யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இப்போ முடிஞ்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங், பேலன்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 2 போர்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங். இந்த நார்த் ஃபேசிங் போர்ஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் அவைலபிள் இருக்கு. இந்த ஈஸ்ட் ஃபேசிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர்லையும் அவைலபிள் இருக்கு. இந்த கார்டால வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் வந்து நம்ம எப்பயுமே சொல்றது தான் ஃபைனல் ஸ்டேஜில் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நார்த் ஃபேசிங் மெயின் டோருங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1174 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்ல இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃபிளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45%. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. மெயின் டோர் திறந்து உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் வரும்போதே நோட் பண்ண 2 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செட்பேக், நல்லா செட்பேக் விட்டுருந்தாங்க. நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து பார்த்துருந்தீங்கன்னா வீடு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு. 2 BHK ஃபிளாட், நல்ல ஸ்பேஷியஸான ஃபிளாட்டாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல யூடிஎஸ் வேல்யூவோட ஸ்பேஷியஸான 2 BHKங்க. ஓகேங்களா? கம்மி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வரும். இது அம்யூனிட்டிஸும் நிறைய கிடையாது, பேசிக் அம்யூனிட்டிஸோட தான் இருக்கு. லிவிங் கம் டைனிங் சரிங்களா? இந்த லிவிங் கம் டைனிங்ல 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு UPVC விண்டோவோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கு. கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல கிரானைட் போட்டு கொடுத்துருவாங்க. 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட வந்துடும் சரிங்களா? இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கிச்சன், மாடுலர் கிச்சன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இன்டீரியர் ஒர்க் வந்து அடிஷனல் தாங்க. நீங்க சூஸ் பண்ற டிசைன் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் பில்டரே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அடிஷனல் சார்ஜஸ் வரும். இந்த கிச்சனே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கூல் ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டும் இருக்கு. பால்கனி, இந்த கிச்சன்ல இருந்து வெளியில வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜ்ல கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ஒரு ஆஃப் செட் இருக்குங்க. நீங்க லிவிங் கம் டைனிங்ல இருந்து காமன் பாத் பார்க்க மாட்டீங்க. இப்போ காமன் பாத்ல இருந்து நீங்க வெளில வந்தாலும் உங்களுக்கு பிரைவசியா இருக்கும். லிவிங் கம் டைனிங்ல இருந்து வியூ இல்ல. காமன் பாத்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும், வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க, UPVC வென்டிலேட்டர் வந்துருங்க சரிங்களா? ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பிராண்டட் தான் போடுவோம்னு சொல்லியிருந்தாங்க, அதை நீங்க விசாரிச்சுக்கலாம். இப்படி வாங்க. லிவிங் பேசேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கூல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் இருக்கு. இந்த பெட்ரூம்ல 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் விண்டோ, வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துடும். 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு, அதான் சைடில் ஆனால் நின்று இருக்கிறாங்க. நம்ம தான் வேலையை நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த காமன் பாத்லேருந்து வெளில வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இருக்கு, செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். வயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் பிராண்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த நார்த் ஃபேசிங் யூனிட், அதாவது ஃப்ரண்ட் ஃபேசிங் யூனிட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6500 rupees பேசிக் காஸ்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் GST மட்டும் நீங்கள் அடிஷனலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற பில்டர் கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. இருங்க வீடியோ இன்னும் முடியல. பக்கத்தில் ஈஸ்ட் ஃபேசிங் நம்ம பார்த்துடலாம். ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்ல இல்லை, அதை நீங்கள் பார்க்க முடியும். ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா 1193 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்ல இருக்கக்கூடிய ஸ்பேஷியஸான 2 BHK ஃபிளாட்டோட லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த லிவிங் கம் டைனிங்ல 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, வித் கிரிலோட வந்துடும் சரிங்களா? UDS வந்து பார்த்தீங்கன்னா 45%. இது ஒரு சூப்பரான UDS வேல்யூ. இந்த காய்டாலி வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த UDS வேல்யூ எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல கிரானைட் வந்துருவாங்க. கிச்சன் வால்டேஜ் போட்டு கொடுத்துருவாங்க, லாஃப்ட் இருக்கு. கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கம் பால்கனியாக கொடுத்துருக்காங்க, வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாடம்பாக்கம் ஏரியா ரொம்ப நல்லா இருக்குங்க. ரோட் ஃபார்மேஷன்ல இருந்து ஒரு லே அவுட் ஃபார்மேஷனுங்களா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன சந்தே அப்படின்றதே இருக்காது. ஒரு பிளாட்டுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் பேசேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்கு.
காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும், வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துடும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷனாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பெட்ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் கார்னரில் இருக்குது. இந்த பெட்ரூமும் சரி, அந்த பக்கத்து பெட்ரூமும் சரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம், 2 யூபிவிசி விண்டோஸ் இருந்தது. அதனால் வென்டிலேஷன் விஷயத்தில் நல்லாயிருக்கு. நல்லா க்ரீனரியாகவும் இருக்குங்க இந்த லே அவுட்டு, இந்த மாடம்பாக்கம் இந்த லே அவுட்டு. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்துருக்கு. ஆக்சுவலாக அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பெட்ரூம்குள்ளே போகாமல் இதுக்குள்ளே வந்தேன், ஃபர்ஸ்ட் பெட்ரூம் காட்டணும் அப்படின்றதுக்காக. இந்த பெட்ரூமில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும், வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ளோர் பிளான் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த 2 போர்ஷன்லையுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். லாஃப்ட் இருக்கு. சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்ட்ல கட்டப்பட்ட ப்ராஜெக்ட்டுங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸ்ல லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6500 rupees கோட் பண்ணியிருக்காங்க பில்டர். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். இது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் கனெக்ஷன், கார் பார்க்கிங், ஜிஎஸ்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் நீங்கள் அடிஷனலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த கார்டில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா ஸ்பேஷியஸான ஃப்ளாட், லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் ஹை யூடிஎஸ் வேல்யூவோட நல்லா ஸ்பேஷியஸாக பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பாய் கைஸ், டாடா ஜிப் டடாக் டம் டம்.